பிரைஸ் த லார்ட். மீட்பெரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. 2 பேதுரு முதல் அதிகாரம் 10வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். நமக்கு ஒரு எச்சரிப்பான ஒரு காரியங்கள். வெயில் காலமாக இருக்குது. வெயில் காலத்தில் எனக்கு காரம் சாரமாக சாப்பிட்ணும், நான்வெஜ் சாப்பிட்ணும், பிரியாணி சாப்பிட்ணும் அப்போ நம்ம நினச்சோம் அப்படின்னா நம்ம வயிறுக்கு அது செட் ஆகாது. அப்போ என்ன செய்யணும்? முத நாளே சாப்பாடு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு அந்த ஒயிட் ரைஸில் ஆறுனதுக்கப்புறம் நல்லா தண்ணி ஊற்றி மறாவது நாள் காலையில் தயிர், சின்ன வெங்காயம் நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கடிச்சிக்கிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த நாள் முழுக்க அவ்வளோ ஒரு ஆரோக்கியமாக இருக்கும். காலத்துக்கு தகுந்த போல் நம்ம சரீரத்தை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி இது ஒரு மோசமான காலம். எங்கே பார்த்தாலும் பாவங்கள் பெருகி இருக்கிறது, சாபங்கள் பெருகி இருக்கிறது, அக்கிரமங்கள் பெருகி இருக்கிறது. நாம் உண்மையுள்ளவர்களாக நாம் நிரூபிக்க வேண்டிய வேலை அல்ல. கிறிஸ்துவோடு கூட நாம் இருந்தாலே போதும். நான் யார் தெரியுமா, நான் எவ்வளோ உண்மையாக இருக்கிறேன்னு தெரியுமா அப்படி நம்ம சொல்லவே தேவையில்லை. சொன்ன காலங்கள் உண்டு. இப்பொழுது நாம் அதை குறித்து நிரூபிக்க வேண்டிய காலத்தில் இருக்கவில்லை. எப்படி இருக்கணும்? நம்முடைய அழைப்பை முதலாவது நம்ம தெரிந்து கொள்ளணும். அதில் உறுதியாக இருக்கணும். அந்த உறுதியாக இருக்கிறதுல ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த தினத்தில் நிறைய பேர் விழுந்து போகிறதுக்கு ஒரு காரணம் அதான் வசனம் சொல்லிட்டு பாருங்கள். அடுத்தது, இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை அப்படின்னு. நம்ம ரோட்டில் போயிட்டே இருக்கிறோம், காரில் போகிறோம், பைக்கில் போகிறோம். டேர்னிங் வர இடத்துல நான் வேகமாக தான் போவேன் அப்படின்னு சொன்னால் இடறி தான் விழுவாங்க. டேர்னிங்கில் 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகலாம். ரொம்ப வேகமாக போகணும் அவசியம் கிடையாது. ஸ்பீட் பிரேக்கர் எதுக்கு வச்சுருக்கிறாங்க? அந்த வேகத்தடைகள் நம்ம ஸ்லோவாக போவதற்காக தான். நம்ம ஆட்களுக்கு அதோட பெரிய அறிவு இருக்கும். அந்த வேகத்தடையில் ரைட் சைடில் லெஃப்ட் சைட்லேயோ ஒரு இடத்த உருவாக்கிட்டு அதில் அப்படியே ஸ்லோவாக அப்படி மேலே ஏறி இறங்கி அப்படி போயிடுது. சிலர் அதையும் மீறி வேகமாக அப்படியே போயிட்டே இருப்பாங்க. அதையும் மீறி ஆக்சிலேட்டரை காலை எடுத்துகிட்டு சல்லுன்னு போயிடுவாங்க அந்த பாட்டில். எனக்கு பிரியமானவர்களே, அந்த வேகத்தில் போகும்போது எப்படி இடறி விழுகிறார்களோ அதே மாதிரி தான் உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாகிருங்கள். கர்த்தர் நம்ம உயர்த்த வேண்டும். ஆண்டோட தலையெழுத்து அந்த வசனத்தில் அவர் நம்ம கொடுத்துருக்கிற கிருபையில் அவருடைய ஆசீர்வாதத்தில் நாம் நிலைத்திருக்கும் போது, அந்த வசனத்துக்காக உண்மையாய் ஏக்கத்தோட காத்திருக்கும் போது நிச்சயமாக நாள் வரும், அவரே உயர்த்துவார். நீங்கள் ஒரு வேலைக்கு நிர்பந்தம் பண்ணப்படுறீங்க. அந்த வேலையில் நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்களா இல்லையா என்ற காரியங்கள் பார்ப்பாங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்பு என்ன? அந்த வேலையில் என்ன வேலை கொடுக்க அந்த வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அந்த வேலையில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கும்போது உங்களுடைய ஓனர் திடீர்னு கூப்பிட்டு, வாங்க, உங்களுக்கு இந்த வேலை எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன், உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கொடுக்குறேன், உங்களுக்கு இன்னும் சம்பளம் தரேன், இன்சென்டிவ் தரேன், உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் செஞ்சதால எந்த எக்ஸ்ட்ரா உங்களுக்கு இதை வச்சுக்கோங்க, அழகாக சொல்ல முடியும். எனக்கு கொடுத்திருக்கிறதுலையே நான் உண்மையை உத்தமாக இல்லாவிட்டால் எனக்கு இன்னும் பெரிதாய் வேண்டும் என்று சொல்லி கேட்கும்போது எப்படி அதில் நான் ஆசீர்வாதத்தை சுமந்து கொள்ள முடியாது தானே? அதனால தான் இந்த இடத்துல அழகாக சொல்லப்படுகிறது. இந்த தினத்தில் நிறைய ஊழியர்கள் முதற்கொண்டு வேலையில் உற்சாகமாக வேலை செய்கிறது முதற்கொண்டு அவங்கவுங்க அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இருக்கணும். ரொம்பவும் கவனமாக இருக்கணும். நிறைய பேர் வீணாக போயிட்டே இருக்கிறாங்க. மோகன் சொன்ன மாதிரி நானும் ஊழியத்தை பெருசாக கொண்டு போகணும்னு நினச்சேன் அப்படின்னு சொன்னால் இடறி விழுவன் தான். பென்னியின் மாதிரி பெரிய லெவலில் நம்முடைய ஊழியத்தை கொண்டு போகணும்னு நினச்சோம்னா இடறி விழுவன் தான். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் என்ன அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒவ்வொருத்தருக்கும் என்ன அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதில் அவங்க காத்திருந்தா போதும். நீ புறப்பட்டு வாப்பா, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆஸ்வதிப்பேன், நீ ஆஸ்வதமாக இருப்ப அப்படின்னு சொல்லி ஆபிராமை கர்த்தர் கூப்பிடும்போது 75 வயது. அவருக்கு
99-100 வயது நெருங்கும் போது அவருடைய மனைவிக்கு ஒரு பிள்ளை பிறக்குது. அந்த பிள்ளை வளர்ந்து பெரியாள் ஆகும்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 12-14 வயசு 15 வயசில் அந்த பிள்ளை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்குற நேரம் வருது. கை ஓங்கி வெட்டுகிற நேரத்தில் ஆண்டவர் கூப்பிடுகிறார், ஆபிரகாமே பிள்ளை ஆண்டவர் கையை போடாது. எவ்வளோ பெரிய காரியங்கள் பாருங்கள். ஆண்டவர் சொன்னார் ஒரே வார்த்தை, நீ இப்பொழுது தேவனுக்கு பயப்படுகிற என்று அறிந்திருக்கிறேன். நம்முடைய அழைப்பு என்ன? கர்த்தருக்கு பயப்படணும். நம்முடைய தெரிந்து கொள்தல் என்ன? கர்த்தருக்கு பயப்படணும். நாம் உறுதியாக இருக்கிறது எதில் இருக்கணும்? கர்த்தருக்கு பயப்படணும். நாம் ஜாக்கிரதை எதில் இருக்கணும்? கர்த்தருக்கு பயப்படணும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதர்கள் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு பிரியமானவர்களே, அவங்கள இவங்கள நீங்கள் பார்க்காதீங்க, மற்ற ஜனங்களை பார்க்காதீங்க. நீங்கள் கர்த்தருக்கு பயந்தா போதுங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. நிச்சயமாக முடிவிட நம்பிக்கை வீண் போகாது. உங்கள் அழைப்பு, தெரிந்து கொள்ளுதல், உறுதியாக இருக்கிறது, ஜாக்கிரதை இருக்க எல்லாம் கர்த்தருக்கு பயந்துருங்க. நீங்கள் இடறி விட மாட்டீங்க. ஜெபிக்கலாம். பரிசுத்த அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொடுக்க ஒவ்வொருத்தருக்கும் விசேஷித்த ஆசீர்வாதங்கள் உண்டாக ஜெபிக்கிறோம். தேவ சமாதானம் உண்டாகட்டும். இயேசு மல்ல பிதாவே, ஆமென்.